நேயர்களே, இன்று நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 17ஆம் நாள், இன்னைக்கு வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு தான் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இன்னைக்கு பிரதோஷம். சிவபெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டிய ஒரு நாள். மேஷராசி என்பர்களே, இன்று தொடங்கும் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உருவாக்கி தரப்போகிறது. எண்ணிய காரியங்களில் வெற்றி தரும். பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால் இன்று மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல செல்வ வரவு, குடும்பத்தில் திருமண செய்தி கூடி வருவது, எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான தகவல்கள் உண்டு. நேற்று வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே இருக்கார். ரொம்ப ராசியான மனிதர்கள் என்று இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க பேரெடுக்க போறீங்க. 2026 அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய போறது. இந்த நாளில் புதிய சொத்துக்கள் சேரும் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. புதுசாக வேலை எதிர்பார்க்கிற வாழ்க்கை, அது குறித்த நல்ல தகவல் வரும். பிசினஸில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கழிந்து வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டுடைய இந்த முதல் நாள் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற அற்புதமான வியாழக்கிழமை. அந்த குரு பகவானே உங்க ராசியில் இருக்கார். இதுவே நமக்கு கட்டியம் சொல்றது. இந்த நாள் மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டு முழுவதுமே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. 2025 நமக்கு சரியான பணவரவு இல்லை, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சோம். 2026 புதிய வடிவுகள், புதிய வெற்றிகள், நல்ல பணவரவுகள் இதெல்லாம் வரப்போகிறது. கல்யாணம் கூடி வரப்போகிறது உங்கள் குடும்பத்தில். இந்த நாள் எதிர்பார்க்கும் நல்ல தகவல்கள் வரும். அற்புதமான நாள். வியாபாரத்தில் ஜெயிப்பீங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சந்திரனே உன்னை சேரும் இன்னைக்கு சொல்லலாம். நல்ல யோசிப்பீங்க, நல்ல திட்டம் போடுவீங்க. இன்று தொடங்கும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலையை நோக்கி உங்கள் முயற்சி வெற்றி பெறும். நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். நல்ல பயணங்கள் அமையும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். நிறைய பேர் தேடி வந்து உங்களை வாழ்த்து சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார் இவாளோடு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. தாயுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்தில் உயர்ந்த ஆசீர்வாதம். பெத்த அம்மாவுடைய ஆசீர்வாதம். மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். முதல் தெய்வம் அம்மா தான், ரெண்டாவது தெய்வம் அப்பா, அப்புறம்தான் குரு, அப்புறம்தான் சாமி, அதுக்கு அடுத்த வரிசையில் தான் வருது. ஆகவே இன்றைக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில் வளம் பெருகும் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷம். நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். அதுபோல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வியில் ஒரு வல்லமையை தருவார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே பாரதியார். எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும், எனக்கு கல்வி வேணும், அறிவு வேணும்னார். அது இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் ஜெயிக்கும். இந்த நாள் தொடங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் உச்ச சந்திரன். பலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். 2026ஆம் ஆண்டு உற்சாகமான ஆண்டாக உங்களுக்கு தொடங்கும். எடுக்கிற முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன், அனுகூலமான ஒரு நாள். நல்ல கம்யூனிகேஷன் வரும். நல்ல செய்திகள் வரும். இன்னைக்கு பயணங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 2026ஆம் ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு விடுகிறது. விருச்சிக ராசி என்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உச்ச சந்திரன் உங்களை பார்க்கிறார். என்ன யோகம், என்ன அதிர்ஷ்டம் பாருங்க. உச்ச சந்திரன் நம்மளை பார்க்கிறார். கல்யாணத்துக்காக காத்திருக்கிற வாழ்க்கை கல்யாண செய்தி வரும், அதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளில் கொஞ்சம் கண் திருஷ்டி அதிகமாக போடும். அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனையோ சளி தொந்தரவோ இருக்கலாம்.
ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு பிறக்கிறதே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தன வரவை தரப்போகிறது, நிறைய மகிழ்ச்சியை தரப்போகிறது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நல்ல நாள், நல்ல தொடக்கம், நல்ல ஆண்டுடைய தொடக்கம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் ராசியில் சேர்ந்துருக்கு. பாக்கியாதிபதி சூரியன், தர்மாதிபதி சூரியன், கர்மாதிபதி புதன், லாபாதிபதி சுக்கிரன், விரையாதிபதி செவ்வாய். அடடா, அற்புதம். அதனால இன்னைக்கு முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், அப்பா வெளியில் ஒரு நல்ல செய்தி வரும், பிஸ்னஸ் தொடர்பான புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும், தனலாபம் அதிகரிக்கும். அப்படி நீங்கள் கல்வி முயற்சிகளில் வெற்றி. இந்த நாள் ரொம்ப அமர்க்களமாக இருக்குது. இன்று பிறக்கக்கூடிய 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல வருஷமாகவும் அமைய போகிறது. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில். இது ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா அதுக்குள்ள முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளுங்க, காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த நாளில் காதல் உறவுகள் வெற்றி பெறும். நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே காதலிக்கக்கூடியவர்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். லிவிங் டுகெதரில் சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சில பேருக்கு வேலை மாற்றம் செய்யலாம்ங்கிற எண்ணம் வரும். பிஸ்னஸில் எதிர்பார்த்த லாபம் கூடி வரும். சிலருக்கு இடுப்பு பகுதிகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு பிறக்கக்கூடிய 2026 நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம். சில பேருக்கு புதுசாக வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும். இன்னைக்கு திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நல்ல தனலாபம் இருக்கும். இன்று தொடங்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரும், தனப்பிராப்தி பெருகும், நல்லனவெல்லாம் கூடி வரும். அவ்வளவு அற்புதமான காலம் இன்று முதல் உங்களுக்கு தொடங்குகிறது. இது நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் 2026 உங்கள் துன்பங்களுக்கெல்லாம் முடிவுரை எழுதக்கூடிய, நல்ல இன்பங்களுக்கு முன்னுரை எழுதக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள் கூடி வரும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். படிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும், நல்ல கார் வாங்கக்கூடிய யோகம் வரும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?